இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் நெக்கில் லேஸ் வச்சு சூப்பரான டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த 3.5 இன்ச்சிலேருந்து நம்ம ரவுண்ட் நெக்கில் இருந்து வளைவாக இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். எப்பயும் போல் நம்ம ரவுண்ட் நெக்கில் சைடு எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன், கழுத்து பீஸ் மட்டும் அடிக்காமல். இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம வரைஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரவுண்ட் நெக்கில் தனியாக வரைகிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் வரைஞ்சால் போதும். ரெண்டாவது சைடு இந்த மாதிரி மடிச்சிட்டு இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கனாவே அந்த பக்கம் அந்த மார்க்கர் விழுந்துடும். ஒரு சைடு வரைஞ்சால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடுமே அதோடய அளவு வந்து கரெக்டாக விழுந்திருக்கு. நீங்கள் 2 சைடும் தனித்தனியாக வரைஞ்சிங்கன்னா கூட அந்த அளவு வந்து மாறி வரும். ஒரு சைடு வரைஞ்சிட்டு இது 2ஆக மடக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சைடு எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதே சேம் வந்து இந்த சைடு வந்துடும். இப்படி வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ லேஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வரைஞ்சி மட்டும் வச்சுட்டோம். இப்போ நம்ம இந்த கழுத்து பீஸெல்லாம் முடிச்சுட்டு வந்து இதை நம்ம லேஸ் வச்சு தைக்கலாம். இப்போ வந்து கழுத்து பீஸ் எல்லாமே வந்து நம்ம தைச்சிட்டோம். ஹாம்கோல் மட்டும் ஜாயின் பண்ணாமல் வச்சுருக்கோம். இப்போ ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் தைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த கழுத்து பீஸை மட்டும் நம்ம எப்பயும் போல் நம்ம தைச்சி திருப்பிட்டு இப்போ அதுலேருந்து லேஸ் வச்சு நம்ம அந்த வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதில் வந்து அடிச்சிட்ருக்கேன். லேஸை வந்து கொஞ்சம் லூஸாக விட்டு அடிங்க, அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஊசி நிப்பாட்டி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு திருப்பி இந்த மாதிரி அடிக்கணும். கரெக்டாக அந்த 3.5 இன்ச்சு வரும்போது நம்ம நேராக வந்துட்டு எப்பயும் போல் நம்ம தைச்சிட்டே வந்துடணும். நம்ம டிசைன் வச்சு நம்ம துணியில் டிசைன் வைக்கும்போது கூட கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு குயிக்காக வந்து ஒரு டிசைன் ஈஸியாக நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். அதுவும் போக தைக்க தெரியாதவங்க கூட இந்த மாதிரி லேஸ் டிசைன் வச்சு தைக்கும்போது ஈஸியாக தைச்சிருவாங்க. இப்போ வந்து அதில் இன்னும் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு நம்ம வச்சு அடிச்சிட்டோம். இப்போ அப்படியே வச்சுட்டு நம்ம இன்னொரு பீஸ் வந்து இதில் கொடுத்துக்கலாம். அந்த பீஸ் வந்து இந்த பீஸையும் பார்த்துட்டு சேமாக இருக்க மாதிரி இருக்கணும். அந்த ஆப்போசிட் இருக்க மாதிரி 2 முக்கோணமும் ஒரே இடத்துல வந்து இருக்கிற மாதிரி அந்த பீஸை வச்சு நான் அடிக்க போகிறேன். இந்த மாதிரி 2 சேமாக வச்சு அடிக்கும்போது ஒரு சாதாரண ஒரு லேஸ் வச்சு அடிக்கிற டிசைனே கிராண்டாக தெரியும். நம்மளுக்கு தைக்கிறதும் ஈஸியாக இருக்குண்ணா. ரவுண்ட் நெக்லேயே நம்ம ஈஸியாக நம்ம தைச்சிடுறோம். தைச்ச ப்ளவுஸில் கூட இந்த டிசைன் நம்ம வச்சு அடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே போதும். ஈஸியான முறையில் ஒவ்வொரு டிசைனும் நீங்கள் பார்த்து பழக ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். நம்ம சேனல் தைச்ச ப்ளவுஸில் நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதில் போய் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம பார்த்த உடனே தைக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பிகினர்ஸுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சேனல்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஈஸியான முறையில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எதுக்காக நான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்றத. நம்ம ஒரு சேனலுக்கு நம்ம வீடியோ பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுமே நம்மளுக்கு பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்க்கும்போது அந்த சேனல் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த சேனலாக கூட இருக்கலாம். என்னுடைய சேனல் தான் கிடையாது, யாருடைய சேனலாக வேணால் இருக்கலாம். உங்களுக்கு அதிலேருந்து புரியுது அப்படின்னா அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்ம அதை பழகுறோம், பயனுள்ள ஒரு தகவலாக இருக்குது. அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டோம்னா அதுலேருந்து இன்னும் நிறைய டிசைன் நம்ம கற்றுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பாக தானே இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம 2வது லேஸ் வச்சு நம்ம அடிச்சுட்டு நம்ம 2 லேஸுமே வச்சு அடிச்சிட்டோம். இப்போ அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிசைன் நாட்டு நம்ம வச்சு தைச்சிட்டு நடுவில் ஒரு பீஸ் வாங்கி நம்ம அதில் வந்து கையில் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் ஒரு அழகான ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஈஸியான முறையில் அது ரவுண்ட் நெக்கில் நம்ம தைச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு டிசைன் நாட் வேணும் அப்படின்னா இது சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நாட் எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.